ஒலிம்பிக் தடங்கள். ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற புகழுக்கு சொந்தக்காரர் கர்ணம் மல்லேஸ்வரி ஆவார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளத்தை சேர்ந்த கர்ணம் மல்லேஸ்வரி 2000 ஆண்டு சிட்னி ஒலிம்பிக்கில் 69 கிலோ பளு தூக்குதல் பிரிவில் வெண்கலம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தார். ஒலிம்பிக் தடங்கள். ஒலிம்பிக் தடங்கள். ஒலிம்பிக்கில் இந்திய வீராங்கனைகள் இதுவரை 7 பேர் பதக்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளனர். கர்ணம் மல்லேஸ்வரி, சாய்னா நேவால், மேரி கோம், சாக்ஷி மாலிக், மீராபாய் சானு, லோவ்லினா போர்கோஹென் ஆகியோர் தலா ஒரு முறையும், PV சிந்து 2 முறையும் ஒலிம்பிக் பதக்கம் வென்றுள்ளனர். ஒலிம்பிக் தடங்கள். ஒலிம்பிக் தடங்கள். 1936 ஆண்டு ஜெர்மனியில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில்தான் முதலில் ஒலிம்பிக் ஜோதி ஓட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஹிட்லர் தனது ஆட்சியின் கீழ் இருக்கும் நிலப்பரப்பை உலகுக்கு காட்டும் ஒரு தந்திர முயற்சியாகவே ஒலிம்பிக் ஜோதி ஓட்டத்தை திட்டமிட்டு கொண்டு வந்தார். ஒலிம்பிக் தடங்கள். ஒலிம்பிக் தடங்கள். 1908 ஆண்டு லண்டனில் 4வது ஒலிம்பிக் போட்டிகள் 187 நாட்கள் நடத்தப்பட்டதே வரலாற்றில் மிக நீண்ட நாட்கள் நடைபெற்ற ஒலிம்பிக் தொடர். டோக்கியோவில் 2021 நடைபெற்ற 32வது ஒலிம்பிக் போட்டிகள் கொரோனா பெருந்தொற்றால் ரசிகர்கள் இன்றி நடத்தப்பட்டது. ஒலிம்பிக் வரலாற்றில் ரசிகர்கள் இன்றி நடத்தப்பட்ட ஒரே ஒரு ஒலிம்பிக் போட்டி இதுதான். ஒலிம்பிக் தடங்கள். ஒலிம்பிக் தடங்கள். 2021 ஆண்டு ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற 32வது ஒலிம்பிக்கில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா 87.58 மீட்டர் ஈட்டி எறிந்து தங்கம் வென்று சாதனை படைத்தார். நீரஜ் சோப்ராவின் வெற்றியின் மூலம் ஒலிம்பிக் வரலாற்றில் தடகள போட்டியில் இந்தியா தங்கம் வென்றதில்லை என்ற குறை நீங்கியது. ஒலிம்பிக் தடங்கள்.